அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். பப்பாளி மரம் பெரும்பாலும் எல்லோரு வீடுகளிலுமே இருக்கும். பப்பாளி மரத்தை நம்ம ஏன் வளர்க்குறோம் அப்படின்னா, அதுலேருந்து கிடைக்கக்கூடிய சுவையான பப்பாளி பழத்துக்காக தான் வளர்க்குறோம். இந்த பப்பாளி பழத்துலேருந்து கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள், அதுலேருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்களை விட பப்பாளி இலையில் இருக்கக்கூடிய சத்துக்களும் அதனால் கிடைக்கக்கூடிய மருத்துவ பயன்களும் ஏராளம். பப்பாளி பழத்தை விட அதீதமான சத்துக்களும் மருத்துவ பயன்களும் நிறைந்திருக்கு. நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. பப்பாளி இலையை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களும் அதில் இருக்கக்கூடிய சத்துக்களும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். பப்பாளி பழத்தில் எந்த அளவுக்கு சுவையும் பயன்களும் இருக்கோ அதை விட அதிகமாக பப்பாளி இலையில் சத்துக்கள் நிறைந்திருக்கு. இதில் இருக்கக்கூடிய வைட்டமின்களாக வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் இ, வைட்டமின் கே மற்றும் வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸும் நிறைந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கால்சியம், மெக்னீஷியம், பொட்டாசியம், இரும்பு சத்தும் இதெல்லாம் நிறைந்திருக்கு. மேலும் இந்த பப்பாளி இலையில் நார் சத்துக்களும் புரோட்டீனும் கார்போஹைட்ரேட்டும் நிறைந்திருக்கு. இந்த அளவுக்கு சத்து இந்த பப்பாளி இலையை எவ்வாறு பல்வேறு விதமான நோய்களுக்கும் நமக்கு மிகப்பெரிய பயன் தரக்கூடிய வகையில் பயன்படுத்தலாம், இதனால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். இந்த பப்பாளி இலையை அரைத்து ஜூஸாகவும் சாப்பிட்லாம், அல்லது தண்ணியில் போட்டு கொதிக்க வைத்து கஷாயமாகவும் சாப்பிட்லாம். பப்பாளி இலையை 4 அல்லது 10 இலைகள் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணி நல்லா மிக்சியில் போட்டு அரைத்து அதுக்கப்புறம் மெல்லிய காட்டன் துணியில் போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்தோன்னா அதனுடைய சாறு வந்துடும். இந்த சாறை நம்ம அப்படியே பருகுவதன் மூலம் பப்பாளி இலையிலிருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகள் நமக்கு கிடைக்கும். மேலும் கஷாயம் மூலமாக 1 அல்லது 2 லிட்டர் தண்ணீரில் நல்லா வாஷ் பண்ண பப்பாளி இலையை 7 அல்லது 15 இலையை கட் பண்ணி போட்டு 20 அல்லது 30 நிமிடம் நல்லா மிதமான சூட்டில் கொதிக்க வைத்து வடிகட்டி கஷாயமாக சாப்பிடலாம். இந்த பப்பாளி இலையை நல்லா வாஷ் பண்ணி சிறு சிறு துண்டுகளாக நிழல காய வைத்து பிறகு நல்லா பொடியாக்கி நம்ம தினமும் தண்ணியில் போட்டு கொதிக்க வைத்து நம்ம சாப்பிடலாம். இதுபோல் பல்வேறு விதமான வகையில் இந்த பப்பாளி இலையை நம்ம எடுத்துக்கலாம். இந்த பப்பாளி இலை சாறு, கஷாயம் மற்றும் பொடியை நம்ம சாப்பிடுவதன் மூலம் கிடைக்கக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான நன்மைகள் என்ன? முதல் நன்மையாக நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை ஆரோக்கியமாக நல்ல பலமாக வைத்திருக்கும். இந்த பப்பாளி இலை சாறில் வைட்டமின் சி, ஏ, இ, கே மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கு. இதனால் நம் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். நமக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான நோய் தொற்றுக்கள் மற்றும் நோய்க்கு எதிராக போராடக்கூடிய வல்லமையை நம் உடலுக்கு இந்த பப்பாளி இலை சாறு தரும். ஒரு சிலருக்கு அடிக்கடி ஜலதோஷம், இருமல், சளி, ஜுரம் ஏற்படும் இல்லையா? அதுபோல் நபர்கள்லாம் இந்த பப்பாளி இலை சாறை வாரத்துக்கு 1 முறை சாப்பிட்டா போதும், உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா வலிமையாக இருக்கும். இரண்டாவது நன்மையாக நம்மளுடைய செரிமான மண்டலத்தை நல்ல ஆரோக்கியமாக வைத்திருக்கும். மாறி வர உணவு பழக்கத்தின் காரணமாக சரிவர செரிமானம் ஆகாமல் மலச்சிக்கல் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. பொதுவாக செரிமான பிரச்சனை ஏற்படுவதன் மூலம் நமக்கு நெஞ்செரிச்சல், அஜீரணம், வாயு தொல்லை, மலச்சிக்கல் இதுபோல பல்வேறு விதமான செரிமான பிரச்சனைகள் ஏற்படுகிறது. இவை அனைத்தும் சரி செய்யக்கூடிய வகையில் இந்த பப்பாளி இலை சாற்றில் பைப்பைன்களும் சைமோபைன்களும் நிறைந்திருப்பதால் இந்த நொதிகள் புரதங்களை உடைத்து செரிமானத்தை தூண்டுவதற்கும் செரிமானம் நன்கு ஆவதற்கும் பெரும் உதவியாக இருக்குது. மேலும் இந்த பப்பாளி இலை சாறில் நார் சத்து நிறைந்திருக்கு. அதனால் எந்தவித செரிமான கோளாறும் பிரச்சனையும் வராத வண்ணம் நம்ம உடலை நல்ல முறையில் பாதுகாக்கும். மூன்றாவது நன்மையாக அழற்சி எதிர்ப்பு பண்பாக இது செயல்படுகிறது. பப்பாளி இலைகளில் உள்ள கார்போஹைட்ரேட் போன்ற சேர்மங்கள் வீக்கத்தை ஏற்படாமல் தடுக்கும். மேலும் கீழ்வாதம், மூட்டு வலி இதுபோல் பல்வேறு விதமான பிரச்சனைகள் வராமல் இது தடுக்கும். நான்காவது நன்மையாக நீரிழிவு நோய், அதாவது சர்க்கரை வியாதி உள்ளவங்க இந்த பப்பாளி இலை சாறை கொடுக்கலாம். பப்பாளி இலை என்பது கசப்புத்தன்மை கொண்டது. கசப்புத்தன்மை கொண்ட உணவுகளை சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் அதிகமாக சாப்பிடணும் அப்படின்னு மருத்துவர்கள் பரிந்துரைப்பாங்க. அந்த வகையில் இந்த பப்பாளி இலை சாறை டைப் 2 சர்க்கரை வியாதி உள்ளவங்க எடுத்துக்கலாம். மேலும் இந்த பப்பாளியில் பார்த்தீங்கன்னா ஃபைபர் சத்து நிறைந்திருப்பதால் நாம் சாப்பிடக்கூடிய உணவிலிருந்து கிடைக்கக்கூடிய சர்க்கரை இரத்தத்தில் வேகமாக கலக்காமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த பப்பாளி இலைக்கு உண்டு. மேலும் ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய சர்க்கரை வியாதி நபர்கள் இந்த பப்பாளி இலை சாறை தினமும் 30 மில்லி சாப்பிடுவதன் மூலம் சர்க்கரை வியாதி பிரச்சனை முற்றிலுமாக தடுக்கப்படும். ஐந்தாவது நன்மையாக சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். பப்பாளி இலை சாறில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கு, வைட்டமின்களும் நிறைந்திருக்கு.
இது சரும ஆரோக்கியமாக இருக்க பேருதவியாக இருக்கும். நமக்கு ஏற்படக்கூடிய முகப்பரு, சரும பிரச்சனைகள், மேலும் அரிப்பு, படர்தாமரை இது சரி செய்யும். மேலும் நம்மளுடைய சருமங்கள் பொலிவாக இருக்கவும் அழகாக இருக்கவும் இது பேருதவியாக இருக்கும். சில பேருக்கு காயங்கள் ஏற்பட்டால் அந்த காயங்களை ஆற்றக்கூடிய குணப்படுத்தக்கூடிய வல்லமையும் இந்த பப்பாளி இலைக்கு உண்டு. அதனால் பப்பாளி இலையை நீங்கள் ஜூஸாகவும் குடிக்கலாம், அரைத்து பேஸ்ட்டாக முகத்துக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம். அப்படி அரைத்து நீங்கள் முகத்துக்கு பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா வேப்பிலை மற்றும் மஞ்சள் கலந்து பயன்படுத்துவதன் மூலம் முகம் பொலிவாகவும் அழகாகவும் இருக்கும். 6வது நன்மையாக குடல் மற்றும் உடலில் இருக்கக்கூடிய நச்சுகளை நீக்கக்கூடிய ஆற்றல் இந்த பப்பாளி இலைக்கு உண்டு. மேலும் கல்லீரலை நல்ல ஆரோக்கியமாக வைத்திருக்கக்கூடிய வல்லமை இந்த பப்பாளி இலைக்கு உண்டு. இதனால் உடல் சுத்தமாகும், குடல் ஆரோக்கியமாக இருக்கும். 7வது நன்மையாக பப்பாளி இலை சாறை நாம் தினமும் சாப்பிடுவதன் மூலம் முடி வளர்ச்சி நன்றாக இருக்கும், பொடுகு தொல்லை நீங்கும். காரணம், இந்த பப்பாளி இலை என்பது பூஞ்சை எதிர்ப்பு பண்பு கொண்டது. இதனால் தலையில் உருவாகக்கூடிய பேன், பொடுகு இது போன்ற தலைமுடி மற்றும் தலை சம்பந்தமாக இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனை நீக்கக்கூடிய ஆற்றல் இந்த பப்பாளி இலைக்கு உண்டு. 8வது நன்மையாக புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய ஆற்றலும் புற்றுநோய் செல்கள் வளர்ச்சி வராமல் தடுக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கு. புற்றுநோய் வருவதற்கு முக்கியமான காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செல் கழிவுகள். அந்த செல் கழிவுகளை முறையாக வெளியேற்றக்கூடிய வல்லமை இந்த பப்பாளி இலைக்கு உண்டு. ஏன்னா இது உடல் நச்சுகளை நீக்கக்கூடிய வல்லமை பெற்றதால் புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடிய பண்பு பெற்றதாக சொல்லப்படுது. 9வது நன்மையாக பொதுவாக பப்பாளி இலையை அதிகமாக எதுக்கு சாப்பிடுவாங்க அப்படின்னா ரத்தத்தில் பிளேட்லெட்ஸ் குறைஞ்சிச்சுன்னா பப்பாளி இலையை சாப்பிடுவாங்க. அப்படி இந்த பப்பாளி இலையை சாப்பிடுவதன் மூலம் ரத்தத்தில் உள்ள பிளேட்லெட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பல்வேறு ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லுது. ரத்தத்தில் இந்த பிளேட்லெட்டுடைய முக்கிய பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரத்த உறைதலுக்கு உறுதுணையாக இருக்கும். நமக்கு ஏற்படக்கூடிய டெங்கு, மலேரியா, சிக்கன்குனியா, மேலும் வைரஸ் மற்றும் புற்றுநோயால் இரத்த கசிவு ஏற்படும். இதனால் பிளேட்லெட்டுடைய எண்ணிக்கை குறைஞ்சிரும். இதனால் உடனடியாக வேகமாக ரத்தத்தில் பிளேட்லெட்டை இன்க்ரீஸ் பண்ணுவதற்கு பப்பாளி இலை சாறை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. நம்ம பப்பாளி இலை சாறை சாப்பிடுவதன் மூலம் ரத்தத்தில் உள்ள பிளேட்லெட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும். இந்த பப்பாளி இலை சாறை நீங்கள் டைரெக்டாகவும் சாப்பிடலாம் அல்லது தண்ணி மிக்ஸ் பண்ணியும் சாப்பிடலாம். ரொம்ப கசப்புத்தன்மை அதிகமாக இருந்துச்சுன்னா தேன் மற்றும் லெமன் சாறுடன் சாப்பிடுவதன் மூலம் கசப்புத்தன்மை கொஞ்சம் குறையும். 10வது நன்மையாக குடலில் இருக்கக்கூடிய குடல் புழுக்களை வெளியேற்றக்கூடிய ஆற்றல் தன்மை இந்த பப்பாளி இலை சாறுக்கு உண்டு. காலையில் வெறும் வயிற்றில் இந்த பப்பாளி இலை சாறை சாப்பிடுவதன் மூலம் குடலில் இருக்கக்கூடிய புழுக்கள் மலம் வழியாக வெளியேறிவிடும். இதன் மூலம் நாம் சாப்பிடக்கூடிய உணவின் சத்துக்கள் முழுமையாக நமக்கு கிடைக்கும். இதனால் குடல் ஆரோக்கியம் மேம்படும். இந்த பப்பாளி இலை சாறை அனைவருமே சாப்பிடலாம். ஆனால் குறிப்பாக கர்ப்பிணி பெண்களாக இருக்கும்போது இந்த பப்பாளி இலை சாறை நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி மருத்துவருடைய ஆலோசனைக்கு பிறகு நீங்கள் எடுத்துக்கணும். அதே போல் குழந்தைகளுக்கு இந்த பப்பாளி இலை சாறை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களும் மருத்துவருடைய ஆலோசனைக்கு பிறகு இந்த பப்பாளி இலை சாறை அவங்களுக்கு கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு டிசைட் பண்ணணும். வீட்டில் நிச்சயமாக எல்லோருமே பப்பாளி மரத்தை வளர்க்கணும். பப்பாளி பழம் நமக்கு பல்வேறு விதமான சத்துக்களும் ஆரோக்கியமும் தருது. அதே போல் பப்பாளி இலையும் அதை விட பல்வேறு விதமான சத்துக்களும் மருத்துவ பயனும் நிறைந்திருக்கு. அதனால் நிச்சயமாக எல்லோரும் பப்பாளி மரத்தை வளர்க்கணும். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தமிழ் டெக்னாலஜி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமாக சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.